நீ என்னதான் வந்து என்னை எச்சரிக்கை பண்ணாலும் மாறி வயித்துல வளர்ற ஒண்ண நான் அழிக்க போறது உறுதிடி. அது வரைக்கும் நான் அடங்க மாட்டேன். அதுக்கான முன்னேற்பாடுதான் இந்த மலர் அஞ்சலி. ஐயோ தேவி சிஸ்டர், என்ன விட்டுறாதா? தேவி சிஸ்டர், எல்லாத்துக்கும் காரணம் என் சிஸ்டர் தான். நான் வெறும் கருவிதான். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. நான் வாழணும்னு இருந்த வாழ்க்கைய மாறி எடுத்துக்கிட்டா அதை நான் திரும்ப பெறுவேன். அவ வயித்துல இருக்கிற குழந்தைய நான் அழிப்பேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரிங்களா? சரி, போயிட்டு வாங்க. அந்த மாறி வந்து அத்தனை பேர் முன்னாடியும் சூலத்தை எடுத்து சிஸ்டரோட கழுத்துல குத்த வந்துட்டாலே. சிஸ்டர், அவ சும்மா நடிச்சிருக்கிறா. சாமி எல்லாம் வந்திருக்காது சிஸ்டர். வீம்புக்கு தான் ஏதோ பண்ணிருக்கிறா. சூலத்தால குத்தி நீங்க செத்துட்டீங்கன்னா பழைய தூக்கி சாமி பேர்ல போட்டுலாம் பாருங்க. அதான் அவ பிளான். முறைக்குதே. ஆண்டி, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல துர்காஷ்டமி வரப்போகுது. அந்த சுவாமிஜி கோரக் சொன்னது நடக்க போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு பியூட்டி. அவசரப்படாத. இப்ப நீ எதுவும் செய்ய வேண்டாம், புரியுதா? கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். துர்காஷ்டமிக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இந்த 2 நாளைக்குள்ள அந்த மாரியோட உயிரை முடிச்சு உங்ககிட்ட நான் நல்ல பேரை வாங்கி காட்டுறேன். தேவி அம்மாவோட நினைவு நாள் ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமாமா, எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சுல்ல? ஒருத்தரும் விட்டு போகலையே. நம்ம காலனில இருக்கிறவங்க ஒருத்தர் விடாம எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க எல்லாரும் கூடவே இருந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, எல்லாருக்குமே நன்றி. எங்களுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது எங்களோட கடமைமா. நாங்க வருஷா வருஷம் தேவி அம்மாவோட நினைவுனால வழிபடுவோம். ஆனா இந்த வருஷம் உங்களோட சேர்ந்து வழிபட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிங்கம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோம் தம்பி. சரிங்க. மாறி, நாம எதுவுமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் தேவியம்மா நினைவு நாளுக்கு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்ச பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாறி. நம்ம செல்வாக்குங்கிறது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன நிலைமையில இருக்கோங்கிறதுல இல்ல, நம்மளை சுத்தி எவ்வளவு உறவுகள் இருக்காங்க, அவங்க நம்மளை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுல இருக்க. இப்ப நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் பங்கெடுத்துக்க நம்மளை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாறி. எல்லாமே உன்னாலதான். இல்ல ஹஸ்பண்ட் சார், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, தேவி அம்மா தான். இன்னைக்கு நம்ம கூட பக்க பலமா அன்பா ஆதரவா இருந்து நம்ம மேல பாசத்தை காட்டுற
இந்த காலனி மக்கள் எல்லாரும் தேவி அம்மா தேடி கொடுத்திருக்கிற உறவுகள். எல்லாத்துக்கும் காரணம் தேவி அம்மா தான். நீ உன் மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டியே. எனக்கு நீ வேற, தேவி அம்மா வேற இல்ல. ஏன்னா எனக்கு தேவி அம்மாவை பெத்து கொடுக்க போற அம்மாவே நீதான் மாறி. சரிங்க ஹஸ்பண்ட் சார், வாங்க தேவி அம்மாவை கும்பிடலாம். சரி. தேவி அம்மா, நீங்க என் வயித்துல வந்து பிறக்கிற நாள நாங்க 2 பேரும் ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா தேவி அம்மாவோட நினைவு நாள்ல மாறி நல்லா விருந்து வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னான். இதுக எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. இப்ப எனக்கு பசி வேற வயித்த கிள்ளுது. சாப்பிட உட்காந்து எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் என்ன கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? பசி வேற வயித்த கிள்ளுது. ஹாசினி, இன்னும் சமையல் ரெடி ஆகலையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரெடி ஆயிடுச்சு அத்தை, இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. ஐயோ, மாறி இருந்த வரைக்கும் 3 வேளைக்கும் டைமுக்கு வாய்க்கு ருசியா சோறு போட்டுக்கிட்டு இருந்தா. அவளையும் இந்த சிஸ்டர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருச்சு. இப்ப சோத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. என்ன சொன்ன? ஐயோ சிஸ்டர், ஒண்ணு சொல்லியே, நான் எதுவுமே சொல்லியே. சித்தப்பா, நீங்க மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, எங்க எல்லாருக்கும் கேட்டுருச்சு. கேட்டுருச்சா? ஏய் கௌபாய், நீ ஏன்டா கிச்சன்ல இருந்து வர? சும்மா இருங்க. அழகு தேவதே, உனக்காக என் கைவண்ணத்தின் சமையலையும் காட்டியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். செய்யும். என்னது, நீ சமைச்சியா? நோ, நான் சமைக்கல. ஹாசினியும் சுஜாதா ஆண்டி தான் சமைச்சாங்க. நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். நீ ஐடியா கொடுத்து அவங்க சமைச்சிருக்காங்களா? இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். கிரேட் இன்சல்ட். சாரிங்க. பாத்து குத்துறா, கைய உடைச்சறாதடா. இந்தாங்க, இது ஒரு ரெடி ஆயிடுச்சு. போடுங்க போடுங்க. கத்திரிக்காய் போதுமா? இங்க போடு ஹாசினி. ஏய், ஒரே உப்பா இருக்கு. என்ன இது? தேவையான அளவுக்கு உப்பு போடாம இப்படி உப்பு அள்ளி போட்டிருக்க. எப்படி சாப்பிடுறது? அத்தை, எனக்கும் உப்பா இருக்கு அத்தை. அம்மா, யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். சுஜாதா அத்தையும் முருகன் மாமாவும் ஹெல்ப் பண்ணாங்க. எஸ். வாயிலே வைக்க முடியல, ஒரே உப்பா இருக்கு. இப்படி ஒரு சமையல பண்றதுக்கு 2 பேரும் ஹெல்ப் வேற. உப்பா இருக்கா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. அத்தை, நீங்க சாம்பார்ல ஏதாவது உப்பு போட்டீங்களா? இல்லையே ஹாசினி, நான் உப்பு எதுவும் போடலையே. அப்புறம் எப்படி உப்பா இருக்கும்? முருக மாமா, நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த இத சாப்பிட்டு பாரு. ஐயோ வேணாம் சார், எச்சி. அழகு தேவதை. லவ். எஸ். பிரமாதம். செஞ்ச கைக்கு தங்கத்துல வளையலே போடலாம். பிரமாதமா இருக்கே. இல்லையே, உப்பு எல்லாம் இருக்கு. ஏய் ஹாசினி, நீயே சாப்பிட்டு பாரு. இதோ. உப்பு ஒண்ணுமே இல்லையே, நல்லாதானே இருக்கு. நல்லா இருக்கா? அப்போ நான் என்ன பொய் சொல்றேனா? அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல அத்தை. நீங்க சொல்ற மாதிரி உப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுற மாதிரி நல்லதா இருக்கு. ஐயோ, இது எப்படி?
சுஜாதா அத்தை, நீங்க சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு ஆண்டி? ஹாசினி சொல்றது கரெக்ட் தான். பாத்தீங்களா? உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சாப்பிடுற மாதிரி சரியா தான் இருக்கு. அத்தை, ஐயோ அடி பாவிங்களா, இது என்ன உப்பு திங்கிற ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குது. இங்க பாருங்க, நல்லா இருக்க சாப்பாட்டுல உப்பு கறிக்குதுன்னு எதுக்கு எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சாப்பாட்டுல உப்பா தான் இருக்கு. வாயிலே வைக்க முடியல. சும்மா எதையாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. சாப்பாட்டுல உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னால வேற எதுவும் சமைக்க முடியாது. இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்க. வெளிய போகன்னு எப்படி சொல்றா பாருங்க சிஸ்டர். இவ்வளவு பாத்து. breakfast எந்திரி. கத்திரிக்காய் டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். சோறு நகருங்க. போச்சு இன்னைக்கு. ஐயோ பாவம் ஹாசினி, சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு போட்டு இப்படி சாப்பிட முடியாம பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பே இல்ல அத்தை. ஆமா ஆண்டி, மாரிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. இவங்களுக்குலாம் இது தேவைதான். இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப கம்மி. ஆமா அத்தை, தேவி அத்தை நினைவு நாள் அதுமா. மாறி கையால சாப்பிட மாட்டேன்னு வந்தாங்கல்ல, இனிமே உங்க சாப்பாட்டுல உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். கரெக்ட் ஹாசினி, அப்படிதான் பண்ணணும். ஆனா ஒண்ணு, நம்ம சாப்பிடக்கூடாது. ஷோப்பா சாமி. ஐயோ வயிறு கீயாமியாங்குதே, பசிக்குதே. சிஸ்டர், அந்த ஹாசினி, சுஜாதா, மாட்டுக்கார பையன், அந்த 3 பேரும் ஏதோ பிளான் பண்ணி தான் நம்மள இப்படி எல்லாம் பழி வாங்குறாங்க சிஸ்டர். பசி தாங்க முடியல, வயித்த கிள்ளுது சிஸ்டர். பசியில உடனே எல்லாம் உயிர் போயிடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி அரவிந்த், அம்மா ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணு. அம்மா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதிலா மாமாவை ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. ஆமா சித்தப்பா, நீங்க ஹோட்டல்லயே போய் வாங்கிட்டு வந்துருங்க. நானா? ஆமா சித்தப்பா. நான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஆமா, நீ தானே பசி தாங்க முடியலன்னு சொன்ன. நீ இங்க இருந்தனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வர வரைக்கும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்ப. அதனால நீயே போய் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. நானே போறேன், என்ன பண்றது? மாரிய துரத்தி விடுறதுக்கு உங்க கூட கூட்டு சேர்ந்ததுக்கு எனக்கு தேவைதான். ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. அது தெரியுது. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் புரியலையே. இதோ பார், நீ என்னோட வைஃப் தானே? ஒழுங்கா சாப்பாடு சமைச்சு போடணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா உனக்கு? என்னடி சிரிக்கிற? நான் உங்க வைஃப்னு இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? இத்தனை நாளா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, சாப்பிட்டாளா, தூங்குனாளா, என்ன பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் என்ன பத்தி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் பணம் சொத்துன்னு உங்க அம்மா பேச்ச கேட்டு கேட்டு மனம் போன போக்குல தப்புக்கு மேல தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு எங்கேயோ தலைமறைவா தானே இருந்தீங்க. சூர்யா மாமாவோட பெருந்தன்மையாலதான் இப்ப இங்க நீங்க நடமாடிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்களுக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்ததுக்கு காரணம் மாறி. நேரத்துக்கு சமைச்சு போட மாறி வீட்டுல இல்லாததால உங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்திருக்கு? வீட்டை விட்டு வெளியில போயும் கூட மாறி எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. நீ எப்படி எனக்கு புருஷன்னு உரிமை கொண்டாடலாம் சொல்லு? ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஜாக்கிரதை. அதேதான் நானும் சொல்றேன். பொம்பளைங்கன்னா ஆம்பளைங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து அடங்கி நாங்க போயிட்டு இருக்கணுமா? ஏய், என்னையா புருஷன் நீ? புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னாச்சும் உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப டூ மச்சா போற ஹாசினி. இது உனக்கு நல்லதே இல்ல. ஆமா, ஏன் நல்லது கெட்டது பத்தி எந்த காலத்துல நீ யோசிச்ச? சொல்லு சொல்லு பாக்கலாம். எப்ப பார்த்தாலும் சுயநலமா உன்னை பத்தி
இந்த சொத்தை பத்தி, இந்த சொத்தை எப்படி அடையலாம்னு யோசிச்சே தவிர கட்டின பொண்டாட்டி, பெத்த அப்பா, கூட பிறந்தவங்கன்னு ஒரு நாள் ஆச்சு யோசிச்சிருப்பியா? சூர்யா மாமா உன் கூட பிறந்த அண்ணனா இல்லனா கூட உன் அவர் கூட பிறந்த தம்பியா நினைச்சு உன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சு உனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப கூட இந்த சொத்து எல்லாமே நான் யாருக்கு தரேன், என் தம்பிக்கு தானே தரேன்னு எவ்வளவு பெருந்தன்மையா அத்தனை சொத்தையும் உன் பேர்ல மாத்தி விட்டாரு. அதையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி நினைக்காம அந்த தாராத்த கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க நீ எல்லாம் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலி கட்டின கையோட மாரிய ஊர்ல விட்டுட்டு வந்த சூர்யா மாமா இப்போ அதே மாரிக்காக மொத்த சொத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுதி கொடுத்துட்டு மாரிதான் முக்கியம்னு மாரியோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அவரு ஆம்பளை, நீ புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணுங்கிற உதாரணமும் இன்னைக்கு இருக்கிற சூர்யா மாமாவும் மாரியும் தான். மாரி இந்த வீட்டுக்கு வந்த நேரம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தேன்னா கன்சீவான நான் நல்லபடியா குழந்தை பெத்து எடுப்பேன்னு மாரி சொன்ன அந்த வாக்கு எனக்கு பலிக்காம போனதுக்கு காரணம் நீதான். மாரிக்கும் சூர்யா மாமாக்கும் நீ செஞ்ச துரோகம். அதனாலதான் என் குழந்தை வயித்துல தங்காம போயிடுச்சு. எனக்குள்ள இருக்கிற கோவத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டாத. உன்னை பார்த்தாலே எனக்கு கொலை வெறியா வருது. எதிரில நின்னு எனக்கு கொலை வெறியாக்காத. போயிடுங்கிறது. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போயிடுங்கிறது. போன் சொல்றல. ஏய், இப்ப எதுக்கு கதவை தாப்பால் போட்டுட்டு வந்த? ஆண்டி, ஸ்ரீஜா. அழகுதேவதே, சத்தம் போடாத. அழகுதேவதே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எதுக்காக இப்ப கதவை தாப்பால் போட்ட? முதல்ல டோர் ஓபன் பண்ணு. சத்தம் போடாத அழகுதேவதே. நான் உள்ள வந்ததை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் கதவை தாப்பா போட்டேன். எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். நீ எனக்கு நல்லது பண்ணுவியா? அத நான் நம்பணும். முதல்ல இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? நீ திறக்கல. ஏய் நில்லு. என்னது இது? ஓ, மல்லிகைப்பூ நினைச்சிட்டியா? பிரியாணி. அதுவும் நீ விரும்பி சாப்பிடுற பாய் கடை சிக்கன் பிரியாணி. என்ன நடக்குது அப்படி பாக்குற? உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி. சாப்பிடு. இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் சரண்டர் ஆக மாட்டேன். பிரியாணியை வாங்கி கொடுத்துட்டு என் பிரியத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைச்சியா? என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஐயோ அழகுதேவதே, பிரியாணிங்கிறது பசி வயிறு சம்பந்தப்பட்டது. ஆனா பிரியங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஏதோ நீ பசி தாங்க மாட்டேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்த. இந்த பிரியாணிக்கு பின்னாடி வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. என்ன எதுவும் சந்தேகப்படாத, சாப்பிடு. ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உன் விருப்பம். அப்பா, சரியான டேஸ்ட். ஆறிடுச்சுன்னா சுமாரா இருக்கும்.
பசியால உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த பிரியாணியை மட்டும் தொடவே கூடாது. பசிக்குது. தண்ணி